முறை என்ன முறை? வண்ண பிரிகை முறை. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தூய்மையாக்கல ஒவ்வொரு முறைகளாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து வண்ணப்பிரிகை முறை அப்படிங்கிறது ஸ்வெட் அப்படிங்கிற ஒரு பாட்னிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இது வந்து நான் இப்போ ரவுண்ட் ஃபில்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். சரியா? ரவுண்ட் ஃபில்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம நீல வாக்கிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேல் மாதிரி இப்படி இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா ஸ்கேல் வாக்கில் கிடைக்குமா? அந்த மாதிரி ஃபில்டர் பேப்பர் வச்சும் செய்வாங்க. ஸோ இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே ஒரு ட்ராப், இப்போ நம்ம குளோரோஃபில்லேருந்து எடுக்கக்கூடிய பிக்மெண்ட், குளோரோஃபில்னா என்ன சொல்லுவீங்க தமிழில்? பசுங்கணிங்கம்மா சொல்லுங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த பிக்மெண்ட் கொஞ்சோண்டு தானே கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றன் பெசல் இந்த உரல் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அமௌண்ட் சோப்பு விளம்பரத்து கூட வரும். அதில் போடும்போது ஒரு 2 சொட்டு 2 ட்ராப் தான் அந்த பிக்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஒரு சொட்டு நம்ம நடுவில் வைக்கும்போது அந்த நிறமிகள் என்னவாகும்? அப்படியே பிரிகை அடையும் போது அதில் எத்தனை பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நிறங்கள் நமக்கு இந்த ஃபில்டர் பேப்பரில் தெரியும். சரியா? ஸோ இதுதான் வந்து வண்ண பிரிகை முறை. ஸோ இதை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக உனக்கு இப்போதைக்கு நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு மார்க் நடுவில், ஃபில்டர் பேப்பருக்கு நடுவில் ஒரு மார்க் வச்சுருக்கேன். இன்னும் பிளாக் வச்சோம்னா ஐ திங்க் நல்ல கலர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை செஞ்சு பார்ப்போம் வருதான்னு சொல்லி. ஒரே ஒரு ட்ராப் அதில் வாட்டர் தான் வந்து கரைப்பான். இதோடைய கரைப்பான் யாருன்னா தண்ணி. ஸோ தண்ணி வந்து சென்டரில் நான் ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். ஸோ இப்போ அது வந்து எப்படி பிரிகை ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அதுலேருந்து கிளம்பி வெவ்வேறு நிறங்களாக மாறும். ஸோ மாறுது, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு. நம்முடைய ரிசல்ட்டுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரிசல்ட் தெரியுதா உங்களுக்கு?